எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். மாதவி, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்க. இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. என்ன மாதவி சொல்ற? நான் உனக்கு தர மாட்டேனா? நான் வேற நீ வேறையாவா இருக்கோம்? இல்ல. அப்புறம் என்ன? இது ரொம்ப அழகா இருக்குல்ல. சரி, இதை பேக் பண்ணி கொடுங்க. என்ன திருப்பி திருப்பி பாக்குற? பெஸ்ட் குவாலிட்டி வைரம். நான் எப்போ நல்ல வைரமா தான் தேர்ந்தெடுப்பேன். என்னன்னு சொல்லி இது அமருக்கு பிரசன்ட் கொடுக்கறது, அதான் புரியல எனக்கு. ஆம்பளைங்க எப்பவுமே கிஃப்டோட விலை பத்தி கேட்கவே மாட்டாங்க. சரி, இனி நைட்டுக்கு முன்னால் வர முடியுமா? என்ன அப்படி சொல்றீங்க? நிச்சயமா என்னால முடியாது. யோசிச்சு பாரு, இதை விட நல்லா சம்பாதிப்ப. எத்தனை தடவை நான் உங்களுக்கு சொல்றது? ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த சார் வந்திருக்காரு, அவருக்கு உன்னை தவிர வேற யாருமே வேண்டாமா? போய் சொல்லி சொல்லி என் வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு. ஹோட்டல்ல கஸ்டமர் கிட்ட, வீட்டுல அமர் கிட்ட நான் ஒரு நல்ல நடிகை ஆயிட்டேன். எல்லாருமே நல்லா தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உன் புருஷனையே எடுத்துக்க. காலேஜ்ல லெக்சரர், வீட்டுல உன்னோட புருஷன், அப்புறம் குழந்தைக்கு அப்பா. எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? அவரை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அதாவது என்னையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டியா? இது நல்லா தெரியல மாதவி. எனக்கு தெரியும் ரீனா, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் ராத்திரியில் கூப்பிடாத. சரி, பார்க்கலாம். போ. சாரி அமர், எனக்கு பொரியல் எதுவும் செய்யல, வெறும் ரசம் தான் வச்சிருக்கேன். அம்மா, எனக்கு பசிக்கல. ஏன்? நான் என் ஃப்ரெண்ட் வீட்ல எவ்வளவு சாப்பிட்டேன் தெரியுமா? சாரி மா, ப்ளீஸ் மா, பை மா. பை மா. இந்த சாப்பாடு அவளுக்கு இறங்க மாட்டேங்குது. பொண்டாட்டி பிரியமா கொடுத்தா விஷம் கூட ரசம் தான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அமர்? இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, என்னைக்காவது உங்களுக்கு என்கிட்ட போர் அடிச்சிருக்கா? அடிச்சிருக்க? ஏன்? சில நேரத்துல நீ மாதவியே இல்ல, மீத்து மாதிரி பேசுற. அவதான் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டாளோன்னு தோணுது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க மாதவி, ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஏதாவது ஒரு குறை இருந்தா ஆகும். அதாவது உங்ககிட்டயும் மீத்துக்கிட்டையும் இருந்து இருந்து இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். யாருக்கிட்ட வேணாலும் அன்பு செலுத்து, அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. கடையில் விற்கிற பொருளுக்கு தான் விலை இருக்கு, அன்புக்கு கிடையாது. அந்த ரசத்தை கலைக்கு ஊத்து. போதும் போதும், ரொம்ப அரைச்சிட்டு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாம் இருக்கு, எல்லாம் ஒரே ஈவனா இருக்கணும். இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேன், அப்பதான் அழகா இருக்கும். அதெல்லாம் பிராக்டிஸ்ல வந்துரும் அண்ணி.
இந்த பீசஸ்ல கொஞ்சம் பெருசா சின்னதா வந்தா ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா இருக்கு. ஒரே ஈவனா இருந்ததா ஒரே ஈவனா எல்லாம் வேகும். அதுவும் இல்லாம பார்க்கறதுக்கு அழகா இருந்தா நிறைய சாப்பிடணும்னு தோணும். அனிதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன நீ? நான் உங்க சாருக்காக ஒரு வைர மோதிரம் வாங்கியிருக்கேன். அத நீயே அவருக்கு உன்னோட கிஃப்டா கொடுத்துற. என்ன நீ பேசுறீங்க? உங்க கிஃப்டா நான் சாக்கு கொடுக்கறதா? அது எப்படி? இல்ல அனிதா, அவருக்கு கிஃப்ட்னா பிடிக்காது. அதுவும் நான் கொடுத்தேன்னு தெரிஞ்சா இன்னும் பிடிக்கவே பிடிக்காது. காஸ்ட்லி பொருளா அவருக்கு பிடிக்காது. சாருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏன் வாங்கினீங்க? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுல அவருக்கு ஒரு வெட்டிங் ரிங் போட்டாங்க. உங்க சாரு வைர மோதிரம் தான் போடுவேன்னு சொல்லிட்டாரு. எங்க குடும்பம் இருந்த நிலைமையில அப்ப முடியல. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அவருக்காக வைர மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் போடணும்னு சொல்றேன். நான் போட்டா திட்டுவாரு. நீ எனக்காக போட்டுட ப்ளீஸ். இதுதான் விஷயம்னா நான் சாருக்கு கண்டிப்பா கொடுத்துறேன். அப்ப இந்த 17ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்குதான் எங்களுக்கு டிராமா இருக்கு சார். சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. இந்த நேரத்துலயா? என்ன இந்த நேரத்துலயான்னு கேக்குற? மத்தியானம் இல்ல காலையில எப்ப கேட்டாலும் இதே மாதிரி சொல்ற. என்ன இப்படி சத்தமா பேசுறீங்க? என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்ன வாயில வந்ததெல்லாம் பேசுறீங்க? என்ன சென்னி? சரி சரி, நான் நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லனா நீ என் வீட்டுக்கு வா. ஓகே பாய். யாரு நீ? அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஏ இல்ல, அவங்க கேரக்டர் சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல அண்ணி, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னும் நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லல அண்ணி. என்ன கேட்ட? இந்த மாதிரி பொம்பளையோட உங்களுக்கு ஃப்ரெண்டா? அது எப்படி அண்ணி? அண்ணி அண்ணி அண்ணி, நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் வேணும்னு கேட்கல. உங்களை மாதிரி மறுபடியும் அவளை பத்தி பேசாத. நான் அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். நடந்ததையே ஒரு கெட்ட கனவான. அண்ணி அண்ணி என்ன சொல்றீங்க? அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஷூ அங்க கடைக்கு போயிருந்தேன். ஷூ வாங்குறதுக்கு பணம் கொஞ்சம் குறைஞ்சது. நான் ஷூ வேண்டாம்னு சொல்றது பக்கத்துல இருந்து பொம்பளை பார்த்துட்டு இருந்திருக்கா. உடனே எனக்கு உதவி செய்யற மாதிரி அவளே பணத்தை கொடுத்தா. அந்த பொம்பளை வேற யாரும் இல்லை, இந்த ரீனா தான். அதுக்கப்புறம் என்னை எங்கெல்லாமோ கூட்டிட்டு போனா. என்னோட அழக வர்ணிச்சா. நான் இப்படி இருக்க வேண்டிய பொம்பளை இல்ல, ரொம்ப வசதியா வாழலான்னு எனக்கு பணத்தை காமிச்சு பேராசை காட்டின. எனக்கும் ஆசைதான், ரொம்ப வசதியா சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு என் மனசுக்குள்ளே ஆசை இருந்திருக்கு. அவ கூட போய் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள இருந்த ஆசை எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவ பேசல, அவ கூட்டிட்டு போன இடமெல்லாம் பார்த்து நான் மயங்கி நின்று சொல்லணும். என் உடம்பால இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? அப்பதான் எனக்கு புரிஞ்சது
இப்படிலாம் செய்யறது தப்பு இல்ல, நீ சந்தோஷமா வாழலான்னு அவ வேற என் மனசு கலைச்சா. நல்லா ஆடம்பரமா வாழணுங்கிற என்னோட பேராசைக்கு அவளோட பேச்சு தூப்பம் போட்ட மாதிரி அமைஞ்சது. நானும் அவ பேச்சுல பயங்கி போயிட்டேன். அவ சொன்னதெல்லாம் செஞ்சா என்னை நானே எழுந்துட்டேம்மா, என்னை நானே எழுந்துட்டேன். ஆனா இப்ப நினைக்கும் போது நான் கரைப்பட்டுட்டேம்மா, நான் கலங்கப்பட்டுட்டேன். என்னால தாங்க முடியலம்மா. நான் சாக போனேன். நான் உங்க சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சாலே எனக்கு வாழ பிடிக்கல. அண்ணி, இந்த விஷயம் சாருக்கு தெரியுமா? தெரியாது சாருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு தன்னை பத்தி நினைக்கவே நேரம் இல்லையேம்மா. அப்புறம் எப்படி? ஆனா நான் அவர் மேல வச்சிருக்கேன். அவர் தெய்வமா நினைக்கிறேன். நான் உயிரை வச்சிருக்கேன். அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்ல? என்ன பண்ண முடியும்? நீங்க அவரை இவ்வளவு நேசிக்கிறீங்க, ஆனா இந்த உண்மையை உங்களால அவர்கிட்ட சொல்ல முடியல. ஆனா நான் அப்படி இல்ல. அவ்வளவு தூரம் நம்ம ரெண்டு பேரும் பழகினது இல்ல. இருந்தாலும் என்கிட்ட நீங்க இது உண்மையில சொன்னீங்களே. அனிதா, ஒண்ணு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. கல்யாணங்கிறது ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்க்குதுங்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. கணவன் மனைவின்னு ரெண்டு பிரிச்சிடுறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ளயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 1000 ரகசியம் மறைஞ்சிருக்கு. இப்ப சாரி என்கிட்ட பேசுறது இல்ல, ஆனா உன்கிட்ட நல்ல மனசை விட்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பேசுறாரு. இதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாலேயும் என்கிட்ட நல்லா பேசுவாரு. இதே கல்யாணத்துக்கு முன்னால நடந்திருந்தா நான் மறைச்சிருக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் உங்க சார்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நான் அதை தாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப அது முடியாது. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்ன அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. என்ன புரிஞ்சுக்குவாரோ? அதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு முகத்துல மொழிச்சு குடும்பம் நடத்த முடியும்? என்னால முடியாது. சொன்னதே இருக்க முடியல, சொல்லவும் முடியல. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல நீதா. ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட போறேன். எல்லாத்தையும் சொல்ல முடிவு பண்ணிட்டேன் அனிதா. ஆனா இப்படி எப்படி நான் இதை சொன்ன தாங்குவாரா? என்ன பண்ணுவாரு? நான் அவர்கிட்ட சொல்றேன். நீ சொல்றியா? எப்படி? நான் மோதிரம் அவருக்கு பிரசன்ட் பண்ணும்போது இதையும் சொல்லிடுறேன். நீ கவலைப்படாதீங்க.